தோஷத்தையும் சொல்கிறாங்க. 2 விதமான தோஷம் தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. ஒன்று நாகதோஷம், இன்னொன்று பிதிர்தோஷம். பிதிர்தோஷம்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, சுபஸ்தானங்களில் ராகு கேது இருந்தால் 1, 5, 9, 7 இந்த மாதிரி இடங்கள்லாம் ராகு கேது இருந்தால் உங்களுக்கு பிதிர்தோஷம் இருக்குது அப்படின்னுவாங்க. அதுபோல் சூரியனோட ராகு கேது சேர்ந்தாலோ சந்திரனோட ராகு கேது சேர்ந்தாலோ ஜாதகத்தில் பிதிர்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நேரே போய் ராமேஸ்வரம் போய் பிதர்களுக்கு பரிகாரம் பண்ணுறான். ராமேஸ்வரத்தில் போய் பிதர்களுக்கு பரிகாரம் பண்ணி அந்த கோவிலில் போயிட்டு எல்லா தீர்த்தத்திலையும் குளிச்சுட்டு அங்கேயே பிண்டம் வச்சு பூஜை பண்ணி அதை கொண்டு போய் பிண்டம் வச்சு அதை எடுத்துகிட்டு போய் நேரே தனுஷ்கோடியில் கொண்டு போய் கடலில் கரைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராமேஸ்வரத்தில் போய் பரிகாரம் பண்ணி அங்கே உள்ள ஐயரை வச்சு பூஜை பண்ணி குண்டம் படைத்து அதை எடுத்துகிட்டு போய் தனுஷ்கோடியில் கடலில் கொண்டு போய் கரைக்கணும். சும்மா போய் சாமி கும்பிட்டு வந்தால் போகாது அப்படின்றது ஒரு ஐடியா இருக்குது. அப்படி இல்லாமல் இருந்தோடனே எல்லா அமாவாசைக்கும் போய் சாமி கும்பிட்டாலே அதுவே போதும்னு இருக்குது. இதுவும் பண்ண முடியல, எந்த கோவிலுக்கும் ராமேஸ்வரம் போக முடியலை, பண்ண முடியல. எதுவும் பண்ண முடியலன்னா நீங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் ஒரு துளசி வளையுங்க. அதை உங்கள் வீட்டு ஈசான மூலையில் அந்த பக்கத்தில் வீட்டுக்கு வெளியே இடம் இருந்தால் ஈசானத்தில் வைங்க. டெய்லி அந்த துளசி காலையில் தண்ணி விடுங்க. சாயங்காலம் துளசி மாடத்தில் ஒரு விளக்கு வைங்க. ஒரு விளக்கு வச்சு சாமி கும்பிடுங்க. என்ன அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிதிர்தோஷம் வராது அப்படின்றது ரொம்ப வீட்டிலே பண்ணிடலாம். அது ஆம்பளைலோ பொம்பளோ யார் வேணாலும் பண்ணிடலாம். இப்படி பிதிர்தோஷத்துக்கும் நாகதோஷத்துக்கும் மிக பயந்து மனுஷன் நடுங்கிறதுக்கு இந்த பரிகாரங்களே கையாளலாம். இப்போ கல்யாண டைம்லலாம் இந்த பிதிர்தோஷம் இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, அதனால குழந்தைகள் பிறக்குமா பிறக்காதா, இப்படியெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது தேவை தான். கல்யாண டைமில் இந்த ஜாதகத்தை வரும் பொருத்தத்தை மட்டும் 10 பொருத்தத்தை பார்த்துட்டு 8 பொருத்தம் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லாமல் இந்த தோஷங்கள் எல்லாம் இருக்கா இல்லையான்னு 2 ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி 2 பேருக்கு தோஷ சாமியமாக இருக்கிற மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணலாம். இப்படி ராகு கேதுக்களை பற்றி ஒரு தெளிவான தவறான எண்ணம் இல்லாமல் ஒரு தெளிவான எண்ணத்தை நீங்கள் பார்த்து தெளிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ராகு கேது எதுவுமே தோஷம் பண்ணுறதில்ல. ராகுவுக்கு அம்மனை வழிபடுங்க, ராகுவுக்கு அம்மனை வழிபடுங்க. கேதுவுக்கு தோஷமாக இருக்கா ஒன்று நேரே பல்லாவரத்து பக்கத்தில் திருநூறு மலைன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த மலையில் போனீங்கன்னா குளக்கரையில் விநாயகர் இருப்பார். அந்த விநாயகர் தூமகேது விநாயகர்னு பேர், தூமகேது விநாயகர்னு பேர். அந்த விநாயகரை வழிபட்டா கேதுவால் வரக்கூடிய எல்லா தோஷமும் போயிடும், ராகு கேது தோஷங்கள் எல்லாம் போயிடும். தூமகேது விநாயகர் அவரை போய் வழிபடுங்க. சதுர்த்திக்கு அன்னைக்கு அல்லது உங்களுக்கு வச்சுட்டா நாளைக்கு போய் சாமி பார்க்கலாங்க. எல்லா தோஷங்களுக்கும் பொதுவாக இறைவனை வணங்குங்க, விநாயகரை வணங்குங்க. நவக்கிரக விநாயகர், நவக்கிரகங்களையும் வாழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரே ஒரு விநாயகர். நவக்கிரகங்களையும் தன்னுடைய உடம்புக்குள்ள அடக்கி ஆட்சி பண்ணக்கூடிய விநாயகரை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. விநாயகருக்கான ஏதாவது ஒரு மந்திரத்தை தினமும் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தோஷமும் வராது. வாழ்க வளமுடன்.